சரியா? அப்ப பயோசவாட் லோ வந்து போடலாம். சரியா? அதுக்குரிய தேரின படம் குரூப்ல போட்டு விட்டுறான். ஓகே, ரைட். ஸோ அப்ப என்ன சமன்பாடு? டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிஎல் சைன் தீட்டா ஓவர் 4 π r². இந்த சமன்பாடு. சரியா? இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது என்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. என்னென்னு செய்து எடுக்கிறது இந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணக்கு கொண்டு செய்வோம். கம்போனன்ட்ஸ். சரியா? உதாரணத்துக்கு ஒரு கணக்கு கொண்டு செய்வோம். அதாவது இப்ப இப்படி ஒரு கோளமா இப்படி வந்து ஒரு வட்டமா ஒரு தடம் வந்து இருக்கு. சரி, அதுக்காக ஐயன கரண்ட் ஓடுது. சரியா? அதாவது ஐயந்த கரண்ட் ஓடுது. ஒரே ஒரு தடம் தான் இருக்குது. நடுவுல வர்ற காந்தப்புலம், நடுவுல தான் எப்படி வரப்போகுது? உள்நோக்கின காந்தப்புலம் வரும். அப்படின்னா அந்த குரோசன் வரப்போகுது. அவர் வந்து பின்னு வைப்பார். சரியா? இப்போ வந்து அங்கே இருக்கிற சின்ன துண்டு டெல்டா இல்லால வார காந்தப்புலத்தை கண்டு அவர் வந்து தொகையிட்டு இந்த முழு எல்லுக்கும் கண்டு செய்ய போறேன்னு வைப்போம். சரியா? இந்த இடைத்தூரம் வந்து ஏன் இருக்கிறது. ஸோ இந்த சமன்பாடு சுருக்கி எப்படி எடுக்கலாம்னு பார்த்தா, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஐ, அதே மாதிரி டெல்டா எல் சைன் தீட்டா ஓவர் 4 π a² வரும். சரியா? இது வந்து சுருங்கப்பட்டு இந்த சைன் தீட்டா அவங்களுக்கு இருக்காது. 90 பெர்பெண்டிகுலர் தான் இருக்கிற. ஸோ அப்போ இதோட அமைக்கிற கோணம் சொல்லி எங்களுக்கு வராது. அல்லது சைன் 92 வரும். சைன் 92 வந்துச்சுன்னா அது 1 வரும். சரியா? ஓகே, அப்படின்னா எங்களுக்கு டிபி டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஐ டெல்டா எல் ஓவர் 4 π a² வரும். சரியா? இனி நாங்கள் என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் தொகையிட வேணும். சரியா? தொகையிட்டா தான் எங்களுக்கு பி வந்து கிடைக்கும். அப்ப பி என்றதை நாங்க தொகையிட போறோம். நாங்க என்ன செய்யறோம்? தொகையிட எப்படி தொகையிடுறேன்? பூஜ்ஜியத்திலிருந்து இருந்து 2 π a மட்டும் தொகையிடுறேன். சரியா? மியூ நாட் ஐ டிஎல் ஓவர் 4 π a² இன்டு டிஎல். இது 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 வந்து டெல் டிஎல்னு வருவார். எங்க உள்ளுக்குள்ள எல் கிடக்கு. பாரேன் பொரும்பு என்ன வச்சிருக்கேன். ஓகே, இதுல டெல்டா எல் இன்டு டிஏ ஏரியா குறிச்சா அந்த தொகையிட போகணும். இவரை சுருக்கி எடுத்தீங்க என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு மியூ நோட் ஐ ஓவர் 2a என்று சொல்லி வரும். இவர் வந்து மாறிலி. இவரைத்தான் வந்து செய்ய போறீங்க எல்லுக்கு பதிலா பிரதியிட வேணும். சரியா? அப்ப இது டிஏன்னு வர நினைக்கிறேன், டிஎல்னு வர நினைக்கிறேன். இந்த இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு இல்லாம போய் கடைசியா எல் மட்டும் வந்து அந்த எல்லுக்கு மட்டும் சைவர்ல இருந்து 2 π a சொல்லி ஒரு லிமிட் ஒன்று வரும். சரியா? வந்துச்சுன்னா கடைசியா மியூ நோட் ஐ ஓவர் 2a அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். மியூனோடைவர் 2n வரும். அவர் தான் எங்களுக்கு பிக்கு சமன்பாடா இருப்பார். என் டேர்ன்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா பியூ பிக்கு மியூ நோட் என்ஐஓ 2n வரும். சரியா? அவ்வளவுதான். அதாவது இந்த இந்த சமன்பாடை கொண்டு போய் விட்டு அதில் பிரதியிடுறது தான். அந்த பிரதியிட்டு இந்த இந்த இதுக்குரிய லிமிட்டை கண்டுபிடிச்சு தொகையிட்டீங்கன்னு சொன்னா சரி. விவரை வந்து உங்களால கால்குலேட்டர்ல செய்ய இயலாது. ஏன்னு சொல்லிட்டோம்னா இங்க என்ன இருக்கு? எங்களுக்கு மாறிலி, எங்களுக்கு மாறி இருக்கு. ஸோ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால கால்குலேட்டர்ல ஒன்றும் தொகையிடே இல்லாது. சரி, அதனால நம்ம கால்குலேட்டர் கையால தொகையிட வேண்டி வரும். அல்லது வந்து இதுல இந்த மாதிரியான இறுதி முடிவுகள், அந்த இந்த மாதிரியான சமன்பாடுகள் கொஞ்சம் இருக்கு. சரியா? அப்படி நான் முதல்ல வந்து இப்படி ஒரு கம்பி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நோட் என்ஐ என்று வந்துச்சோ, அதே மாதிரி இந்த மாதிரி வட்டமா சுருள் போய் கொண்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து மியூ நாட் என்ஐ ஓவர் 2a. சரியா? இந்த மாதிரி தான் சமன்பாடுகள் இருக்கு. இப்படி நிறுவி எடுக்கிறது வந்து இப்ப நான் இப்படி நிறுவி எடுக்கிறத நான் டீப்பா விளங்கப்படுத்தல. ஏன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எம்சிக்யூ தான் பேப்பர். சரியா? நிறுவி எடுக்கிறது அவ்வளவு டீப்பா தெரிஞ்சுதான் கேள்வி செய்ய முடியல. உனக்கு சமன்பாடு தெரிஞ்சாலே கேள்வி செய்யலாம். சரியா? உனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா நிறுவல் வந்து கிடக்கும். அந்த நிறுவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறுவி எடுக்கிறதுன்னு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு
என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட டைமை பொறுத்து தானே 21ஆம் தேதி அப்படி ஏதோ எக்ஸாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரியா? அப்ப அதனால டைம் அந்த அளவுக்கு இல்ல. பாஸ் பேப்பரும் என்ன செய்து பாருங்க. மற்றபடி இந்த சமன்பாடுகளை ஞாபகத்துல வச்சிருந்தீங்க அதான் சரி. சரியா? இதுல டீப்பா வழங்கப்படுது நிறைய நேரம் போய் கொண்டிருக்கு. சரியா? ஓகே. இப்ப இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான துண்டு ஒன்று இருக்கு. முக்கியம் சொன்னா பயோசாவர்ட்ல மெயினான அப்ளிகேஷன் விளங்குதா பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்படி ஒன்று போய் கொண்டு இப்படி ஒரு ஆக்சிஸ் ஒன்று போகுது. அதுல நாங்க இந்த மாதிரி ஒரு வட்ட தட்டு மாதிரி அந்த ஒரு கம்பியை வைக்க போறோம். அந்த கம்பிக்களால ஐயன்னு கரண்ட் வந்து ஓடுது. ஓடட்டும். அந்த கம்பி இந்த ஏரை இங்கடக்கு இந்த கம்பியின் ஏரை வந்து இதுல இருந்து நாங்க அளந்தோம்னா ஏ ஏரை வருதா. சரி, ஏ ஏரை வருது. இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளியை வந்து நான் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி வந்து பி. அந்த புள்ளிக்கும் இந்த இது இந்த மையத்துல இருக்கு. இது மையம் இந்த மையத்துக்கும் இடையிலான அந்த நீளம் அந்த ஏபி அப்படின்றது எங்களுக்கு சிமோடியா. சரியா? அப்ப இந்த நீளம் வந்து நம்ம சிமோடியா இருக்கு. சரியா? சிமோடியா இருக்குது. இப்ப இதுஇந்த நுனியையும் இதையும் நான் இணைக்க போறேன். சரியா? இந்த மாதிரி இணைக்கிறது. ஓகேவா? அந்த ஆக தொங்கல் நுனியையும் இந்த நாங்க எடுத்து வச்சுக்க இந்த புள்ளியையும் இந்த மாதிரி இணைக்கிறேன். இணைச்சேன்டா எனக்கு இந்த கோணம் இந்த இந்த கோணம் வந்து எனக்கு டீட்டா ஆன மாதிரி வருது. சரி, இந்த கோணம் எனக்கு டீட்டா ஆன மாதிரி வருது. உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் 90 வகையா இருக்கு. சரியா? ஓகே. இப்ப இதெல்லாம் விளங்க கஷ்டமான ஒரு சில துண்டுகள் வந்து வரப்போகுது. பாப்போம். இப்ப இதுக்குள்ளால இப்படி கரண்ட் ஓடிக்கொண்டு இருக்கு. சரியா? இந்த மாதிரி கரண்ட் ஓடிக்கொண்டு இருக்கு. கரண்ட் ஓடிக்கொண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா இந்த இதுல ஒரு டிஎல் எடுக்கிறோம். இப்ப இதுல ஒரு டிஎல் இந்த மாதிரி எடுக்க போறோம் சொல்லிட்டோம்னா அதால இந்த புள்ளியில வரப்போற அந்த பி என்றது எப்படி வரும் எந்த மாதிரி கேட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா அதுண்ட பாதைக்கு செங்குத்தா வரும். அந்த பாதைக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு செங்குத்தா வரப்போகுது. அப்ப இதுக்கு செங்குத்தாத்தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது டிவி என்று சொன்னது வரும். இப்படி டிவி என்று சொன்னது என்னதான் செங்குத்தா வந்தாலும் சரியா என்ன செங்குத்தா வந்தாலும் இந்த டிவிய இந்த டிவி என்றது இவருக்கு செங்குத்தா இருக்கு. சரியா? ஆனா நாங்க பார்க்கிறது இந்த ஆக்சிஸுக்கு. அப்ப இந்த ஆக்சிஸுக்கு செங்குத்தாகவும் இந்த ஆக்சிஸுக்கு சமாந்தரமாகவும் நான் வந்து டிவிய கோணமா அதாவது கூறாக்கலாம். டிவியை அப்படி திருப்பலாம். சரியா? அப்படி திருப்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கோணம் தீட்டாவா வருமா. சரியா? உங்களோட அல்ஜிப்ரா வேலையில காட்டினீங்க, சரி ஜியோமெட்ரி வேலையில காட்டினீங்க சொல்லிட்டு இந்த கோணம் தீட்டான்னு கண்டுபிடிப்பேன். இப்ப இதால வாரது இப்ப காந்தப்புலம் என்ன சாமான் எங்களோட லோக்கல் அதாவது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா தான் தாக்கும். அதாவது மின்னோட்டத்துக்கு செங்குத்தா தான் விஷயம் இருக்க போகுது. சரியா? அதே மாதிரி இந்த காந்தப்புலம் உருவாக காந்தப்புலம் வந்து செங்குத்தா இருக்க போகுது. சரியா? அப்ப இதால வர்ற காந்தப்புலம் இந்த கூம்பின் வளைவேற மாதிரி இது ஒரு கூம்பு மாதிரி எடுத்த அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு செங்குத்தா தான் அங்க டிபி இருக்கு. இதுக்கு செங்குத்தா தான் டிபி இருக்க போகுது. ஆனா நாங்க பாக்குறது இந்த ஆக்சிஸ்ன்றதால ஆக்சிஸுக்கு சமாந்தரமா ஆக்சிஸுக்கு என்ன கிடையா தான் ஆக்சிஸ் நோக்கி கூறாக்கு. அப்படி கூறாக்கினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த துண்டு இந்த துண்டு வந்து கேன்சலா போயிடும். சரியா? இந்த துண்டு கேன்சலா போயிடும். இப்ப உங்களுக்கு தேவையான துண்டு வந்து இது அந்த அச்சின் கூறு வழியே கூறாக்கி இவர் தான் தேவை. சரியா? இந்த மாதிரி தேவைகளுக்காக நாங்க இன்னொரு முக்கோணி ஒன்று போடுறோம். அதை வந்து நாங்க பயோசவாட் லோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா பயோசவாட் லோ அது வேற எந்த லோவும் பாவிக்கலாம். போட்டீங்கன்னு சொன்னா இந்த கோணம் ஏ இந்த கோணம் வந்து டி அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த கோணம் டீட்டாவே இருக்கு. இங்க போட்ட டீட்டா இந்த ஏ கோணம் வந்து டி இது வந்து செங்குத்தா இருக்கு. சரியா? அப்ப இதுல இருந்து கொண்டு நான் கொஸ்டீட்டா எழுதினா கொஸ்டீட்டா எழுதினா எனக்கு அயல் பக்கத்து எங்களுக்கு பக்கம் தானே ஏ இங்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் இந்த ரூட்னு வரும். சரியா? ஓகே. அப்ப இப்படி வரப்போகுது. இனித்தான் இந்த சிதம்பர சக்கர வேலியோட சரியா? இனி இதை வந்து என்னென்று பயோஸ்லவாட் லோக்குள்ள போட்டு என்னென்று விடையாக மாத்துறது என்றதான் பெரிய சிதம்பரமான வேலை. வலுமா தெளிவா கண்ணை திறந்து வச்சு அவதானிச்சு கொண்டு இருக்கு. சரியா? இது முக்கியமான விஷயம் அவதானிச்சு கொண்டு இருக்கு. அப்ப பயோஸ்லவாட் லோ இந்த
பயோசாவர் லோன்றது என்ன சொல்லுது சரியா என்று சொன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு எங்கட மியூ நோட் ஐ டிஎல் சைன் டீட்டா ஓவர் 4 π a². சரியா அவரை நான் ஆல்டர் பண்ணி எனக்கு தேவையானவை எழுத போறோம். சரியா ஓகே பார்ப்போம். இப்போ முதலாவது எழுதுறேன் டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நோட் மியூ அப்படியே வருது ஐ அப்படியே வர போகுது. இதுல என் தடம் சுத்துறது பொருங்கிறத என் தடம் இருந்ததுன்னா என்னால் நேரம் இருக்கு. சரியா மற்றபடி என்ன பெரிய கதையே இல்லை. அப்ப அது அப்படியே நேரம் வரும். அதே மாதிரி டெல்டா எல்ன்றது சைன் 90 என்று வரும். சரியா இந்த சைன் 90 என்றதை விளங்க பாருங்கோ. சரியா ஏன் அந்த சைன் 90 வருது பார் 4 π a² பிளஸ் d². ஏன் அந்த சைன் 90 வருதுன்னு பார்ப்போம். இப்ப இப்ப வேற இது இப்ப இந்த எக்ஸிஸ் வழியா தான் நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இந்த எக்ஸிஸ் வழியா தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த தீட்டா என்ற கோணம் என்ன தீட்டான்றதுக்கு ஒரு விளக்கம் முதல்ல இருந்தது நாம ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் எலிமெண்ட் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆர் வெக்டர். ஆர் வெக்டருக்கும் அந்த கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் இடையிலான கோணம். சரியா அப்ப இந்த தெளிவா பார்த்தீங்கன்னா அந்த கோணம் 90 வரும். இந்த கோணம் 90 வருது என்றதை விளங்குவீங்க. என்னென்ன விளங்கப்படுத்துறதுன்னு தெரியாம உதாரணத்துக்கு ரைட் போவாங்க தெரியாது. இப்ப ஒரு கூம்பு இருக்குன்னு வைப்போம். சரியா இப்ப இதான் கூம்பண்டா. இப்ப தெளிவாக கவனிச்சு போல் இதான் கூம்பண்டா. இப்படிதான் கூம்பு வரப்போகுதுன்னு சொன்னா இந்த கூம்புன்ற இந்த சைட் விளிம்பு வழியா தான் கரண்ட் ஓடுது. அப்படித்தானே இந்த கூம்பு சைட் விளிம்பு வழியா கரண்ட் ஓடுது. இப்படி நேர கீழே இழுக்கிறேன். இவர் தான் எங்களோட ஆர். சரியா இதுல ஆர் தெரியாம இருந்துட்டா தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இவர் தான் எங்களோட ஆற. இதெல்லாம் ஆறு பேர் ஆறுக்காக வரப்போகுது. சரிங்களா அப்ப இந்த ஆறும் இந்த விளிம்பும் உங்களுக்கு இந்த விளிம்பால செங்குத்தா தான் வரும். சரியா அது விளங்க உனக்கு இந்த ஆறும் இந்த ஐயும் இந்த விளிம்பால செங்குத்தா தான் வரப்போ இதை விரிச்சிங்கன்னா கூம்பை விரிச்சோம் அப்படின்னா ஒரு ஆரச்சர் வரும். ஆரச்சர் வரப்போகுது. சரியா இந்த ஆரச்சர வழியே தான் எனக்கு என்ன செய்யுது கரண்ட் ஓடினது. இவர் தான் இந்த வெக்டர் ஆறா இருக்கு. இவர் என்ன ஒரு வட்டமண்டா மையத்தில இருந்து நாங்க ஒரு கோடு மண்டா எப்பவுமே செங்குத்தா தான் இருக்கும். அவர் திருப்பி சுட்டினா பிறகும் அது செங்குத்தா தான் இருக்க போறார். அதனாலதான் இந்த கோணம் 90 வகையா வந்தது. சரியா நாங்க படிக்கைக்குமே இந்த இது ஏன் 90 வகையா வருதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு விளங்கல. விளங்கப்படுத்திக்கிறாக்கு இனிமே உனக்கு விளங்காமை விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் 90 வகையா ஸ்டில் உனக்கு விளங்காமைக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி விளங்க இல்லையான்னு சொன்னா எனக்கு ஒருக்கா மெசேஜ்ல போடுங்க. சரி மெசேஜ்ல போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பாப்பேன். ஏதாச்சும் யூடியூப்ல 3D வீடியோக்கள் அப்படியாவது இருந்துச்சுன்னு சொன்னா எடுத்து காட்டு. எடுத்து குரூப்ல போட்டு சரியா ஓகே. இப்ப இந்த மாதிரி முதலாவது எங்களோட சாம்பார்ல பிரதிட்டோம்னா இந்த மாதிரி சாம்பார் வருது. இந்த சமன்பாடை நாங்க என்ன செய்யலாம் டிரெக்டா பின்னு சொல்லிட்டு நாங்க லோவை போடுவோம். இன்டிகிரேஷன் 0 to 2π a. ஏன் 2π a இதான் இந்த சின்ன லைன் தான் இங்க பார்க்க போறது. அப்ப சின்ன லைன் சைவர்ல இருந்து இது மட்டும் பெறலாம். 2π 6 பதிலா a போட்டீங்கன்னா a மட்டும் பெறலாம். சரியா 6 பதிலா a போட்டா a மட்டும் பெறலாம். ஸோ அப்ப 2π 0 to 2π வரும். அதே மாதிரி இங்க வெறும் மியூ நோட் ஐ இருக்குது. டெல்டா எல் இருக்க போது இது கொஸ்டீட்டா பெற 4π இன்டு a² பிளஸ் d². சரியா இன்டு டிஏன்னு வரும். ஓகே இப்ப பாப்பம். இப்ப பாப்போம் இதை சுருக்கி எடுத்தா. சரியா இதை சுருக்கி எடுத்தா மியூ நோட் அல்லது மியூ நோட் அல்லது மியூ ஏதோ ஒன்று. சரியா மியூ ஐ கொஸ்டீட்டா இன்டு 2π a ஓவர் 4π இன்டு a² பிளஸ் d² இந்த மாதிரி வருதா. சரியா இவரை சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதையும் திருப்பி தொடர்ந்து சுருக்கினால் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு நிறுவல் தான். சரியா சுருக்கினால் மியூ ஐ a² மியூ ஐ a² ஓவர்
டூ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டின் மூன்றின் கீழ் ரெண்டாம் அடுக்கு. சரியா, மூன்றின் கீழ் ரெண்டாம் அடுக்குன்னு சொல்லி வந்து முடிய போகுது. இப்ப இதுல இது வந்து உனக்கு கேள்வியா கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் பெரும்பாலும் கேள்வியா கேட்கிற ஒரு ஒரு சில கேள்வியில வந்திருக்கு. இப்ப இதுல உனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த இந்த கேள்வி இதே கேள்வி உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இங்க அச்சோடத்துல இருக்கணும். சரியா, அது இருக்கும். நான் எந்த கப்பியில செய்யறது போட்டோ எடுக்கும் குரூப்ல போட்டு விட்டேன். சரியா, ரிசோர்ஸ் புக்ல எங்கேயாச்சும் இருக்கும். அதே மாதிரி நானும் போடுறேன். இந்த தியரத்துல என்னென்று என்னோட பயோஸ்லாவாத் இந்த லோவை பயன்படுத்தி விடை எடுத்திருக்காங்க என்றதை விளங்க முற்படு. சரியா, என்றதை மட்டும் விளங்க முற்படுங்க. அது விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா பயோஸ்லாவாத் லோ பாவிக்க தெரியும், ஈஸி வேலை. சரியா, பயோஸ்லாவாத் லோ பாவிக்க தெரியும், ஈஸி வேலை, அவ்வளவுதான். சரியா, இதுக்கு அங்கால அம்பியஸ் லோன்னு ஒன்று சரியான ஈஸி. சரியா, அம்பியஸ் லோவோட நான் இந்த வகுப்பு வந்து முடிக்கிறேன். அது பிறகு அங்கால மேக்னெட்டிக் ஃபீல்டுல கெஸ் லோ கண்டுபிடிச்சு மேக்னெட்டியூட் டாட் கன்வென்ஷன் இண்டக்டன்ஸ் போகுது. இனி அது இதுவரையும் இதுவரை வந்தது அரைவாசி முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்து உண்டு அங்கால போகுது. சரியா, இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்களும் உயிரை விட்டு படிச்சுன்னு போனாங்க எங்களுக்கு. நான் ஏதோ ஒன்றுல கேள்வி போடவே இல்லை. சரியா, ஏதோ ஒரு என்ன துண்டுன்னு தெரியல, மறந்து போனேன். இந்த மாதிரி இந்த மூணு விஷயமே தான் ஏசி தியரியில என்ன நினைக்கிறேன், ஒரு கேள்வியும் போட இல்லை, இந்த ஒரே ஒரு கேள்வி தான் போட்டதோ அப்படி ஏதோ. சரியா, ப்ரொஃபசர் காலேஜ் நேரத்துல பூந்து விளையாடுவாங்க எல்லாத்தையும். சரியா, அதே மாதிரி கவனிச்சு வச்சுக்கணும். இப்ப எல்லாமே வெறும் ஒன்றுமே சொல்லலாது. அவன் சூஸ் பண்ணி இப்போ அவன் சூஸ் பண்ணி தான் அவன் நம்ம முழு இதுலயுமே உனக்கு இப்ப 40 கேள்வி தான் போட போறான், அது 30 கேள்வி தான் போட போறான்னா அதுல இருந்து கொஞ்சத்தை விட்டு சூஸ் பண்ணி எடுத்துருவான். அதெல்லாம் அவனுக்கு சொல்ல மாட்டான். ஸோ அப்ப நீ என்ன செய்யணும், எல்லாம் படிச்சு எல்லாத்தையும் கேள்வி செய்யணும் தான் வரும். சரியா, அப்ப இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போட்டு வரேன்னா, சரியா, அது இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த தேட்டத்தை நிறுவுறது, இது நான் எந்த எந்த ஹொப்பில் இருக்கிறதே நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுறேன். ரிசோர்ஸ் புக்ல நியமா இந்த பர்டிகுலர் திங் வந்து நிறுவுறது இருக்கும். இந்த நிறுவலை நீயாவே நிறுவி பார்த்து எனக்கு இந்த நிறுவல் வந்து விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா பயோசாவாட்டின் விளங்கிடும். சரியா, அவ்வளவுதான், சின்ன வேலை. அடுத்த முக்கியமான துண்டுக்கு போறோம், அம்பேர்ஸ் லோ. சரியா, அம்பியர் இல்ல, நான் டக்குனு அம்பியர் இருக்கேன், அப்படி இல்லை. அம்பேர்ஸ் லோ இது சரியான ஈஸி. அந்த அந்த இதை பார்த்துட்டு நீங்க அந்த சிம்போலிக் ரெப்ரஸன்டேஷனை பார்த்துட்டு லைட்டா பயந்துருக்கலாம். என்னம்மா, டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ ஐ என்று வேறு. இவரை நாங்க சொல்லுறது சைக்கிளிக் இன்டிகிரல் சொல்லுவோம். சரியா, சைக்கிளிக் இன்டிகிரல் என்னன்னு சொல்றது. ஸோ இப்போ வாட் த ஹெல் இஸ் சைக்கிளிக் இன்டிகிரல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப ஏ பி சி இருக்காண்டா, ஏ பி குறித்து வகையிட்டு, பிஏ சி குறித்து வகையிட்டு, சிஏ ஏ குறித்து வகையிட்டு, அந்த மாதிரியான தோற்றப்பாடத்தை நாங்க சைக்கிளிக் இன்டிகிரல் சொல்லுவோம். சரியா, சைக்கிளிக் இன்டிகிரல் எல்லாம் நான் படிக்கவே இல்லையே என்ன பயப்படாத. நான் சொல்றதுக்கு இதுல இன்டிகிரேட் பண்ண வேண்டிய தேவையே 95% கேள்விக்கு இருக்காது. சரியா, 95% கேள்விக்கு இன்டிகிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. சரியா, அவ்வளவு மூணு தெரிஞ்சா இது என்ன சொல்லுதண்டா, டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் த க்ளோஸ் லூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டோட்டல் எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ த லூப். ஓகே, இதெல்லாம் இன்டிகிரல். ஓகே, இதுல வந்து லைன் இன்டிகிரல். இப்ப இது என்ன சொல்லுதுண்டா, இப்ப இப்படி ஒரு கடத்தி இருக்குது என்றா, இப்படி ஒரு வட்ட பரப்புக்குள்ளால போற அந்த முழு பாயத்தை பற்றி கதை. சரி, அந்த முழு அந்த முழு காந்தப்புலத்தை பற்றி தான் இந்த கதை வந்து வரப்போகுது. சரியா, அம்பியஸ் லோ இவரை தெரிஞ்சு கொண்டீங்க காணும். உங்களுக்கு பிஏ கண்டுபிடிக்கிறது, பி என்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு லோ தான் இருக்கு. ஒன்று பயாஸ் லோவை பயன்படுத்தி காணலாம், மற்றது அம்பியர் லோவை பயன்படுத்தி இந்த அம்பியர்ஸ் லோவை பயன்படுத்தி காணலாம். சரியா, பயோசவாத்தின் லோ பாவிக்க வேணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய லோ. டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நோட் என்ஐ டிஎல் சைன் தீட்டா ஓவர் 4πr² என்ற ஒரு பெரிய இது உண்டு. இதுக்கு இவ்வளவு கணியங்களும் தேவைப்படும், இதுக்கெல்லாம் ஒரு சாம்பிளும் தேவையில்லை. சரி, அப்ப தரவை பார்த்தே பிடிச்சிடலாம் எந்த லோ உண்டு, எந்த லோனை கண்டுபிடிச்சு அந்த லோவில் களத்துல இறங்கி வாசினீங்கன்னா சரி. சரியா, பெரும்பாலுமே உங்களுக்கு அம்பேயர்ஸ் லோ தான் வருவேன். சரி, அதுல நிறைய இடங்கள்ல என்ன செய்ய வேண்டி இருக்காது,
சைக்கிளுக்கு இன்னைக்கெல்லாம் உங்க ஒரு சாம்பலும் இருக்காது, சிம்பிளா போய் செய்யிட்டு வர்றாரு. சரியா? இதுல வந்து ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கு மட்டும்தான். ஓ கன்ஸ்டன்ட் கரண்ட் ஒன்லி. இது சரியான முக்கியமான துண்டு. கரண்ட் வந்து வேரியபிளா இருக்குது, கரண்ட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களால என்ன செய்யலாது? இங்க இந்த ஆம்பியர்ஸ் லோ பாவிக்கலாம். ஏன் என்ன சொல்றேன், நம்ம மேத்தமெட்டிக்கல் சொல்லுவோம்டா, ஐய குறிச்சு தானே வகையிடுறேன். இந்த ஐன்றது ஒரு வேரியபிளா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாது? வேரியபிள் வேரியபிளால வகையிடவோ தொகையிடவோ இயலாது. இயலாதண்டு இல்ல, ஏழும். அது சரியான ஒரு அப்படி அப்படி செய்யறது. நீ இதெல்லாம் விட்டுட்டு கூலி வேலை செய்து சம்பளம் போகலாம். இந்த அளவுக்கு கஷ்டமான வேலையா இருப்பேன். சரியா? அவ்வளவு கஷ்டமா இருக்காது. பட் சொல் இமேஜினேஷன் சொல்றேன். ஒரு மாறிலியை குறிச்சு வகையிற தொகையிறதே ஒரு சிக்கலா இருக்குன்னு சொன்னா அந்த அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிறது ஒன்று. உதாரணத்துக்கு இப்ப இப்ப டி பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த எக்ஸ் எனக்கு ஒரு வேரியபிளா இருக்கு. இந்த எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் மாறப்போகுது. அதுல லிமிட் ஒரு எக்ஸ் கோஸ் டு ஜீரோன்னு இருக்கு. இந்த எக்ஸ் ஒரு வேரியபிளா இருக்குன்னு சொன்னா அதுக்கு லிமிட் அப்படி இருக்கு. எடுக்கலான்னு இல்லை, நான் எடுக்கிறது ஒரு சிக்கலாவே இருக்கும் இல்லையோ. அது வந்து இப்ப அதெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கல. எனக்கே அது அரைவாசி விளங்கா. சரியா? உனக்கும் விளங்க போறது இல்லை, எனக்கும் விளங்க போறது இல்லை. அதனால கரண்ட் வந்து கன்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான். கவலைப்படாத, கரண்ட் கன்ஸ்டன்டா தான் இருக்கு. இல்லையா? கரண்ட் வந்து கன்ஸ்டன்டா தான் இருக்கும். கரண்ட் ஒன்றுமே அங்க மாறாது. சரியா? ஒன்றும் பயப்படாது. அவன் கரண்ட் மாறுற மாதிரி அதுதான் நான் ஒன்று மாறுற மாதிரி தர மாட்டேன். பயோசாவாட்டின் லோவிலையும் டிஎல்ன்னு வேதடா. சரி, ஆடாடா. பயோசாவாட்டின் லோவில அங்க மாறிச்சானா நேரம் போடுங்க. ஐயன்னு ஒரு துண்டு வருது. அப்ப நான் ஐக்கு நீ வேரியபிள போட்டானே என்ன கருமத்தை போட்டானே ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அதுக்காக உனக்கு வேரியபிளா கணக்கு வர போறது இல்லை, சொல்றேன். சரியா? இதுல வந்து கரண்ட் வந்து கன்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் பாவிக்கலாம். ஸோ அநேகமா உங்களுக்கு கன்ஸ்டன்டா தான் இருக்கும். யாராச்சும் நீங்களா பாமிங் பண்ணி இல்லதானே? சரியா? ஓகே. அப்ப இவ்வளவுதான். அப்ப இது வந்து என்னென்னு பாவிக்கிறது சரியான ஈஸி கேள்வி. இப்ப சரியான ஈஸியா பாவிக்கும். சரியா? எனக்கு சரியா பிடிக்கும் எம்பிஎஸ் லோ. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? அதாவது இப்படி வந்து ஒரு கடத்தி ஒன்று இருக்கு. சரியா? இந்த கடத்திகளால ஐ என்ற மின்னோட்டம் வந்து போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த கடத்தியில இருந்து செங்குத்தா ஆர் தூரத்துல இருக்கிற அந்த காந்த புலத்தின் அளவு வந்து எனக்கு தேவை. காந்த புலத்தின் அளவு வந்து தேவை. சரியா? அவ்வளவுதானே. இதுக்கு அம்பேஸ் லோவை பாவிக்க போறோம். நீங்க அம்பேஸ் லோவை பாவிச்சீங்கன்னு சொல்லிட்டோம்னா அம்பேஸ் லோவை அம்பேஸ் லோ என்ன சொல்லுது? சைக்கிளிக் இன்டிகிரல் பி டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நோட் ஐ. சரியா? இதுக்கு பேர் சைக்கிளிக் இன்டிகிரல்னா சைக்கிளிக் இன்டிகிரல் சொல்லு. அது கெத்தா இருக்கும். தொகையீட்டுல வட்டம் போட்ட மாதிரி இப்படி நிறைய இருக்க. டபுள் சைக்கிளிக் இன்டிகிரல் அப்படிலாம் இருக்க. சரியா? டபுள் இன்டிகிரல் வந்து ரெண்டு தரம் ஆகிறது. டபுள் சைக்கிளிக் இன்டிகிரல். சரியா? அப்படி சும்மா அதுக்கு இதான் இது. நீ சும்மா நீ கெஸ் பண்றதா அந்த பேரா இருக்கு. ஸோ அந்த பேரை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இதுல வர பி தான் எங்களுக்கு வெள்ளி. ஸோ பி தர இதுல இருக்கிற எல்லை வச்சு பார்ப்போம். இப்ப இந்த இவ்வளவு தூரம் தான் எங்களுக்கு எல்எல் டிஎல் எடுப்போம். அவ்வளவு தூரம் தான் டிஎல் எடுப்போம். அப்ப இந்த டிஎல் வந்து இப்ப இந்த தொகையீடுன்றது என்ன? தொகையீடுக்குரிய மீனிங் வந்து என்னன்னா அது வந்து ஒரு சமேசன். சபேசன் என்ன ஒரு பற்றி வந்துருக்காங்க. சமேசன் சமேசன் கூட்டுறது. சரியா? அதாவது கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகையினுடைய மிக பெர்ஃபெக்டான ஒரு வடிவம் தான் எங்கட இந்த தொகையீடுன்றது. அதாவது அதாவது இப்ப என்ன மாதிரின்னா கொஞ்சம் கல்லு கிடக்கு, அந்த கல்லை கூட்டணும் சொன்னா கல்லை அப்படியே எடுத்து கூட்டாம கல்லை அடிச்சு நொறுக்கி நல்லா மாவாக்கி அவ்வளோத்தையும் உண்டா சேர்க்குது. சரியா? மோர் தேன் கூட்டுறதுன்றதை விட சேர்க்கிறதுன்னு சொல்லலாம். சரியா? உதாரணத்துக்கு ரெண்டு கல் இருக்கு, ரெண்டு கல்ல உண்டா சேர்க்கிறது சொன்னா அப்படி பக்கத்துல பக்கத்துல வச்சா அதை விட தொகையிட அப்படின்னா அடிச்சு நொறுக்கி மாவாக்கி ஒன்றோட ஒன்று கலந்து உண்டா சேர்க்கிறது. அப்ப ரெண்டுமே என்ன சாமானா? ரெண்டுமே எங்களுக்கு சேர்க்கிறது என்று பேர். சரியா? உனக்கு இது இருந்துச்சு என்ன சொன்ன, இது இருந்துச்சுன்னா லீனியர் அல்ஜிப்ரா பாடம் இருந்ததுன்னு சொன்னா கூட்டுறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் படிப்பீங்க. அடிஷன் என்றது வேற, பிளஸ் பண்றது என்றது வேற. அடிஷன் என்றதும் பிளஸ் பண்றது என்றதும் வேற வேற இந்த மாதிரி அந்த அந்த பாடங்கள்ல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா வேற.
சரி அவ்வளவு தேவையில்லை. இப்ப டிஎல்லுக்கு இந்த இன்டிகிரல் போய் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா என்ன செய்யும்? அந்த முழு எல்லை வந்து எடுக்கும். எல் வந்து இங்க எவ்வளவு? 2 பையா. அவ்வளவுதானே? 2 பையா தான் எல்லையா இருக்கு. அங்கால இருக்கிறது ஒன்றுமே நடக்காது. மியூனோட் ஐன்றது மாறல அப்படியே வருது. அப்ப பி எங்களுக்கு என்ன வரும்? நேர மியூனோட் ஐயோவை 2 பை எல்ன்னு வரும். சாரி 2 பை எல்ன்னு வராங்க. 2 பை ஆர்என்ல வரும். 2 பை ஆர்என் வரும். அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு. இதே வந்து என் தடங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா என்னென்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு மியூனோட் என்ஐ ஓவர் 2 பை ஆர்னு வரும். சரியா? எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க. சரியான ஈஸி. நெக்கிறத விட என்ன ஆம்பியர்ஸோ சரியா ஆம்பியர்ஸோ சரியான ஈஸியான விஷயம். விளங்கிட்டா? அப்ப என்ன செஞ்சாங்க? இப்போ சைக்கிளுக்கு இண்டிகேட்டர் நினைச்சலாம், அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பிறகு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே போடுறோம். இந்த இண்டிகேட்டர் தூக்கி வந்து டிஎலுக்கு முழு போட்டு அந்த டிஐயும் இந்த இண்டிகேட்டர்லாம் இல்லாமல் பண்ணலாம். அந்த எல் என்ன முழு கூட்டுப்பட்ட வடிவம் 2 பை ஆர் பேரும் அதை கொண்டு வந்து பிரிக்கிறோம். பிரிச்சுன்னா பி பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 2 பை ஆர் வரும். விளங்கிட்டா? சரியா? விளங்கி இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். சரியா? அவ்வளோதான் விஷயம். சரியான ஈஸியான ஒரு உண்டு. இது வரைக்குமே உங்களால செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் கேள்விகள் வரும். ஸோ அந்த கேள்வியை செய்யணும். மெயினா அந்த பயோசவாட்டின் ரோ தான் கொஞ்சம் குழப்பறது. ஸோ அந்த பயோசவாட்டின் ரோல அந்த அந்த கூம்பு மாதிரி வந்து அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி நான் குரூப்ல போட்டு விடுறேன். எல்லாம் நமக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா சரி. சரி, இதுக்கு பிறகு உனக்கு இருக்கிற துண்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லி அது என்னது காண்றது. இண்டக்டன்ஸ்லாம் அங்கே பின்னுக்கு வரும் கேள்வி. சரியா? எனக்கு ஃபுல்லாகவே அந்த இண்டக்டன்ஸா. சரியா? அப்போ ஈஸி ஈஸி தோன்று. இப்போ நீ என்ன செய்யறேன்டா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கேள்வி நிறைய செய்வோம். ஒரு கொஞ்சம் கேள்வி தான் இருக்குது. பாஸ் பேப்பர் அந்த அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் கேள்வி தான் இருக்கு. இதுவரையும் படிச்சதுல முழுக்க கேள்வி எனக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன கேள்வி செய்வ? முன்னுக்கு பட ஏசி தியரி படிச்ச நாங்கள். ஏசி தியரிக்கு முன்னுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்ச நாங்கள். இப்ப மேக்னட்டிசத்துல இந்த அரவாசி மட்டும் படிச்சதான், இன்னும் இண்டக்டன்ஸ் மட்டும் படிக்குது. அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலயும் கேள்வி செய்து வந்துட்டு நான் அடுத்தது ஒன்று படிப்பீங்க. சரியா? நாளைக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. கதைக்கிறேன். சரியா? கதைச்சு மிச்சம் ஒரே ஒரு இண்டக்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா சரி சொல்லிட்டோம்னா சரி. சரியா? ஸோ படிப்பிச்ச விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் விளங்கியில அல்லது ஏதாச்சும் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யுங்க? எனக்கு மெசேஜ் போட்ட அப்படின்னு சொன்னா சரி. ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அல்ல கிளாஸ் முடிக்கட்டா? டவுட் இல்லை நினைக்கிறேன். சரியா? அப்ப இதோட வந்து கிளாஸ் முடியுது. ஏதாச்சும் டவுட் எனக்கு மெசேஜ் போடுங்க. பார்ப்போம். ஓகே.